everyone, welcome to Rivas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல 3D pen unboxing review தான் பார்க்க போறோம். இது நான் ஆன்லைன்ல அமேசான்ல வாங்கியிருந்தேன். நீங்க Flipkartலயோ அல்லது அமேசான்லயோ அல்லது இந்தியா மார்ட்லயோ எதுல வேணாலும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓபன் பண்ணியாச்சு. இது சூப்பரா பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த 3D pen ஆர்டர் பண்ணும்போதே ஆஃபர்ல இருந்துச்சு. அதனால வந்து இந்த ரெண்டுமே சேர்த்தே நான் வாங்கிட்டேன். இது வந்து PLA filament 20 பீஸ் இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் இந்த 3D pen இருக்கு. இப்போ இந்த 3D பென்னோடைய பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்களுமே சாம்பிளுக்காக ஒரு 3 கலர்ல ஃபிலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே PLA filament தான். ஃபிலமெண்ட்ல 2 டைப் இருக்கு. ABS filament, PLA filamentனு இருக்கு. நீங்கள் PLA filament வாங்கினீங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ABS filament வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளக்க யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நம்ம படித்து பார்த்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் எடுக்கிறது என்னென்னா 3D pen தான். 3D pen ஆர்டர் பண்ணும்போதே நான் வந்து ப்ளூ கலர் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதனால் ப்ளூ கலர் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3D பென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் தான். இந்த 3D பென்னை யூஸ் பண்ணிவிட்டு அதில் வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த 3D பென் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே நீங்கள் ஃபுல்லாகவே கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் இந்த சார்ஜர் பின் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கேபிளோட லென்த் வந்து கம்மியாக வரும். அதனால எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போது அவங்க கொடுத்துருந்த ஃபிலமெண்ட்டை அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். 3 கலர் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 3 கலரும் ஒன்னோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகியிருக்கு. நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பிங்க் கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர் இந்த 3யுமே பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3D பென் வாங்கும்போது அது கூடவே ஆஃபரில் வந்திருந்ததில் இதையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து 20 பீசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதுமே 3D பென் தனியாகவும் இந்த மாதிரி ஃபிலமெண்ட் தனியாகவும் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டும் ஆஃபரில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ப்ரைஸும் ஓரளவுக்கு கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட க்ளூகன் மாதிரி தான். பெரிய க்ளூகனுக்கு பெரிய க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த 3D பென்க்கு நீங்கள் எந்த சைஸ்க்கு ஃபிலமெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் வாங்கணும். இப்போது இந்த பாக்ஸ்லேயே வந்து அவங்க தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ABS filament, PLA filament ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் ஆர்டர் பண்ணியிருந்த இந்த 3D பெனில் ப்ளூ கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர் இந்த 4 கலர் அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸ்லையுமே அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வாங்கியிருக்கிற 3D பென்க்கு 1.75 mm இருக்கிற மாதிரியான ஃபிலமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே நம்ம வந்து இந்த 3D பென்க்கு 2.85 இருக்கிற ஃபிலமெண்ட் வாங்கினோன்னா அதை வந்து இதுக்குள்ளக்கே போகவே போகாது. அதனால நீங்கள் எந்த 3D பென் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிலமெண்ட் வந்து சைஸ் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிற 3D பென் சைனா மேட் தான். அதே மாதிரி இந்த அடாப்டரோட சேர்த்து வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அடாப்டர் இல்லாமல் USB கேபிள் மாதிரி தனியாக வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அடாப்டரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3D பெனில் சார்ஜர் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஆரஞ்சு கலரில் லைட் எரியும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல PLA filament நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்களா அல்லது ABS filament இன்சர்ட் பண்ண போகிறீங்களான்றதை சூஸ் பண்ணிடுங்க. டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் ஒரு லைட் எரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி ஃபிலமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை நீங்க இன்சர்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களோட கையில வைப்ரேட் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இந்த 3D பென் யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த பட்டன் இருக்கு. டிஸ்ப்ளேக்கு 2 சைட்லயும் இருக்கிற இந்த குட்டி குட்டி பட்டன் டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக. இப்போ ஃபிலமெண்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3D பென் ரெடியா இருக்கு. நம்ம இந்த டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு விருப்பமான கிராஃப்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஸ்பீட் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா இது கரெக்டாக ஈவனாக வராதுங்க. ஒரு மாதிரி சுருளாக வர மாதிரி இருக்கும். ஸ்பீட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. இதில் நீங்கள் நிறைய கிராஃப்ட் செய்யலாம். நான் ஒரு ரிங் தான் பண்ண போகிறேன். ரிங் செய்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பென்சில் யூஸ் பண்ணியோ இல்லை பென் யூஸ் பண்ணியோ பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது டிசைன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு. வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து வரையலைங்க, அப்படியே டைரெக்டாக பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரிங் செஞ்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸில் ஹார்ட் மாதிரி நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரிங்கையும் இந்த ஹார்ட்டையும் ஒன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப க்யூட்டான ஒரு ரிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் எங்கள் பாப்பாவுக்கு போட்டு விட போகிறேன். 3D பென் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லெட்டரோ இல்லை ஏதோ ஒரு கிராஃப்ட்காக நீங்கள் இதை செஞ்சிட்ருக்கீங்க, ஏதோ ஒன்று வரைகிறீங்க அப்படின்னா அது ட்ரை ஆகிறது கரெக்டாக ஒரு 30 செகண்ட் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதே மாதிரி க்ளூகன் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து ரொம்பவே குயிக்காக ட்ரை ஆகிடும். வேறு கலரில் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால
அப் சைடில் இருக்கிற இந்த ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஃபிலமெண்ட்டை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக டவுன் சைடில் இருக்கிற ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டேன். இதை பண்ணின உடனேயே ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபிலமெண்ட்டோட கலர் வந்து கொஞ்சம் மட்டும் வெளியில் வரும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ப்ளூ கலர் தான் வரும். இப்போது எந்த சைஸ்க்கு நமக்கு ரிங் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே இன்னொரு ரிங் செய்ய போகிறேன். இந்த ரிங்லையும் நம்மளுக்கு விருப்பமான கலரில் 3D பென் யூஸ் பண்ணி ஏதாவது டிசைன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது பீட்ஸோ ஸ்டோன்ஸோ கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலரில் ஒரு பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் இதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ரொம்ப சிம்பிளாக இது ரெடி பண்ணியாச்சு. இந்த 3D பென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலோ அல்லது ஆஃப்லைனில் வாங்கினாலோ ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் வேரி ஆகும். இதுதான் ஃபிக்ஸடாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நேரங்களில் ஆஃபரில் கூட இந்த 3D பென் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது க்ளூ கன் யூஸ் பண்ணோன்னா எப்படி ஒரு மாதிரி நூல் நூலாக வரும், அந்த மாதிரி இதுலேயும் ஒரு த்ரெட் மாதிரி வரும். அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த 3D பென்னை 100 ரியாலுக்கு வாங்கினேன். 100 ரியால்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ். நானுமே 5 மினிட்ஸ் கிராஃப்ட்லாம் பார்க்கும்போது அதில் இந்த 3D பென் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் அதுக்கப்புறம் ஹேக் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 3D பென்னை மெட்டலில் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். அதனால ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். குஷி கிளிப்னு சொல்லுவோம்ல அந்த கிளிப் தான் எடுத்திருக்கேன். இந்த 3D பென் யூஸ் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் 2 பீஸ் செஞ்சு வச்சுருந்தோம். அதை எடுத்து இந்த டிக்டாக் கிளிப்பில் ஒட்ட வைக்கணும்னு நினச்சி தான் இதில் வந்து க்ளூ மாதிரி இதை அப்ளை பண்ணிட்டு ஒட்ட வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இதில் சுத்தமாகவே ஒட்டலை. சரி, இது ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு ஹேக் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அதனால சீப்பு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த டேமேஜ் ஆன சீப்பில் இந்த 3D பென் யூஸ் பண்ணி ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டால் அது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி 5 மினிட்ஸ் கிராஃப்டில் காமிச்சிருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சீப்பில் ஒரு லைன் மாதிரி 3D பென் யூஸ் பண்ணி போட்டு விட்டுருந்தேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கும்போது இது ஈவனாக இல்லை. அதே மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போதும் இது ஈஸியாகவே எடுக்க வந்துருச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இது அந்த சீப்பில் ஒட்டி இருக்கலை. சரி, டைரெக்டாக அந்த டிக்டாக் கிளிப் மேலே இந்த 3D பென் அப்ளை பண்ண தானே ஸ்டிக் ஆகலை. நம்ம ஒரு வேளை இந்த ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கிற இந்த பீஸில் நம்ம 3D பென்னை க்ளூ மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளிப்பில் ஒட்ட வைக்கலான்னு நினச்சேன். பட் அதுவுமே ஃபெயிலியராக தான் ஆச்சு. நீங்கள் யாராவது 3D பென் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து மெட்டலில் யூஸ் பண்ணும்போது இது கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உண்மையை சொல்லணும்னா இந்த பென் வந்து எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு வாங்குகிற ஃபிலமெண்ட்டோட ப்ரைஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கிராஃப்ட்டுமே நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் யாராச்சும் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ வேணால் இது வாங்கி பாருங்கள். மற்றபடி இது வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.